எல்லோரும் இந்த லைவ் ப்ரோக்ராம்ல சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்நாள் வரைக்கும் நம்மளை கண்ணன்மணியை போல பாதுகாத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தீங்கும் அணுகாதபடி ஆண்டவர் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். தீங்கு நேரத்திலும் அவர் செட்டைகளின் கீழே நம்மளை மறைத்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை அவ்வளோ அழகாக பாதுகாத்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? அதுக்கு முன்பதாக நான் ஒரு காரியத்தை உங்களிடம் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் அன்னைக்கு நேற்று முந்தா நாள் தான் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த இஸ்ரேல் மேலே அந்த காசாலேருந்து அந்த ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க. 200 மேலே ராக்கெட்ஸ் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த பட்டாசு மாதிரி அந்த ராக்கெட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஆனால் அது அப்படியே வானத்தில் தானாக வெடிக்குது. அந்த டெக்னாலஜி அவங்க இஸ்ரேல் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த டெக்னாலஜி பேர் அயன் டோம். ஸோ அந்த அயன் டோம் என்ன பண்ணுன்னா ராக்கெட் ஏதாச்சும் அவங்க கண்ட்ரிக்கு விரோதமாக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா அந்த அயன் டோம் அதை அனலைஸ் பண்ணி அது அப்படியே வானத்திலேயே வெடிக்கும்படி செய்யுமா. ஆனால் இதெல்லாம் தாண்டி என்னதான் டெக்னாலஜி யார் என்ன சொன்னாலும் நாம் கிறிஸ்துவர்கள் நாம் விசுவாசிக்க வேண்டும். இது ஆண்டவருடைய கரம் தான். அங்கிருந்து அவருடைய தேவ தூதர்களை வைத்து அவ்வளோ அழகாக இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாக்கின்ற தேவனாய் இருக்கிறார். எங்க சபையின் சால்வேஷன் இந்தியா அப்போஸ்தலிக் சர்ச் எங்க சபை சென்னையில் இருக்கிறது. எங்களுக்கு ஏற்காடு, சேலம், அப்புறம் அந்த மாதிரி நிறைய இடத்துல பூதூர், சத்தியவேடு, ஆந்திர பிரதேஷ், அந்த மாதிரி நிறைய இடத்துல எங்களுக்கு கிளைகள் இருக்கிறது. அங்கே எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த 2021ஆம் ஆண்டின் வாக்குத்தத்தம் என்னவென்றால், பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார். அவர் கடந்து அதை விடுவிப்பார். எவ்வளவு அருமையாக ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அவருடைய தேவ தூதர்களை வைத்து பறந்து பறந்து ஒவ்வொரு ராக்கெட் லான்ச் ஆகும் பொழுதும் இஸ்ரவேல் தேசத்தை, அதுவும் அவங்க அந்த ராக்கெட் லான்ச் பண்ண இடம் எல்லாமே வீடுகள் நிறைந்த பகுதி, சாதாரண ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடங்கள் தான். ஸோ ஒரு ராக்கெட் கீழே விழுந்திருந்தா கூட பெரிய இடமே நிறைய ஜனங்கள் மரித்திருப்பாங்க. ஆனால் ஏதோ 6-5 பேர் தான் மறிச்சிருக்கிறாங்க. அந்த அவ்வளோ ராக்கெட்ஸ்ல 2-3 தான் இஸ்ரவேல் தேசத்தை பாதித்திருக்குது. ஆண்டவர் அவ்வளோ அழகாக ஜனங்கள் என்னதான் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னாலும் இப்போ உலகத்துல இருக்கிற நாடுகள் எல்லாருமே இஸ்ரவேலை வியந்து பாக்குறாங்க. என்ன இவங்க கிட்ட என்ன இருக்கு? தமிழ்ல ஒரு நியூஸ் 18 அப்படின்ற ஒரு தமிழ் சேனல்ல போட்டிருக்காங்க, கண்ணுக்கு தெரியாத ஒரு அரண் அப்படின்னு. கண்ணுக்கு தெரியாத அரண்னா என்ன? அதுதான் இஸ்ரவேலை பாதுகாத்திருக்கிறதுன்ற உலக நாடுகளே அவங்களை திரும்பி பார்க்கும்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் பகிரங்கமாக அவருடைய ஜனங்களை பாதுகாக்கின்ற தேவன் என்று வெளிப்படுத்துகிற நாட்களிலே நாம் இருக்கிறோம். ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் தான், நாமும் ஆவிக்குரிய யூதர்கள் தான், ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலைட்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஜூஸ். ஸோ நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்போம் என்றால் நாம் ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஸோ ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாக்கின்றாரோ, யூதர்களை பாதுகாக்கின்றாரோ, எருசலேமை பாதுகாக்கின்றாரோ, அதே போல உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பறந்து பறந்து அவருடைய தேவ தூதர்களை வைத்து பாதுகாப்பார். நீங்க அதை விசுவாசிக்கணும். விசுவாசித்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கின்ற தேவனா இருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு பாடிட்டு அந்த ஆவியின் கனிகளை நான் கண்டினியூ பண்றேன். welcome.
பரிசுத்தர் பரிசுத்தரே. உயரமும் உன்னதமுமான உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறோம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவர் மிகவும் பரிசுத்தமா இருக்கிற தேவனா இருக்கிறார். அவ்வளவு பெரிய பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும் பொழுது எத்தீங்கும் வந்தாலும் அது நம்மளை அணுகாது. இப்ப ஏதாச்சும் நம்ம ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வைங்க, அந்த பாக்ஸ் வந்து பெருசு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது பெருசா இருக்குன்னு நம்ம நினைப்போம். அந்த பாக்ஸ் வந்து பெருசு பெருசு பெருசுன்னு 3 தடவை இல்லை 4 தடவை நம்ம சொல்லுவோம்னா அந்த பாக்ஸ் எவ்வளோ பெருசா இருக்கும்னு நம்ம இமேஜின் பண்ணிப்போம். அதே மாதிரி தான் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவருடைய வார்த்தையை சொல்லுகிறது. அவ்வளவு பரிசுத்தமான ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது, நம் பட்சத்துல இருக்கும் பொழுது எத்தீங்கும் நம்மளுக்கு அணுகாது. ஸோ அந்த ஆவியின் கனிகளை நான் திரும்ப உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். 9 ஆவியின் கனிகளில் 6 நம்ம பேசி முடிச்சாச்சு. ஸோ இன்னும் ஒரு 3 இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு என்னெல்லாம்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆவியின் கனிகள் என்றால் இயேசு கிறிஸ்துவை அவங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரும் கூட இருப்பார். ஸோ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்றால் இந்த கேரக்டர்ஸை நம்ம பிரதிபலிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம் பற்றி பேசிட்டேன். ஸோ அடுத்த 3 விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இன்னைக்கு அந்த 3 பற்றி நம்ம பார்க்கலாம். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்றால் ஃபேத்ஃபுல்னஸ். ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசமும் இதுல இருக்கிறது. அது இல்லாம ஆண்டவருக்கு நம்ம எப்படி விசுவாசமாய் நடந்து கொள்கிறோம் அதுவும் முக்கியமாக இருக்கிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரரே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று ஆண்டவர் ஒரு வசனம் சொல்லி இருக்கிறார். ஸோ நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருப்போம் என்றால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரரே, நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்க, அநேகத்துல நான் என்ன பண்ணுவேன், உங்களை அதிகாரியாக வைப்பேன் என்று ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லுகிறார். ஸோ நீங்க கொஞ்ச காரியம் ஆண்டவர் உங்ககிட்ட கொடுக்குற எதுவா இருந்தாலும், இல்லை உங்க வேலையில நீங்க ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றீங்களா, அந்த கம்பெனியில உண்மையா வேலை செய்யுங்க. You have to be faithful towards your work. You have to be faithful towards your higher officials. நீங்க யார் கீழே வேலை செய்றீங்களோ அவங்களுக்கு உண்மையும் உத்தமமாக வேலை செய்யணும். ஹஸ்பண்ட் வைஃப்க்கு உண்மையும் உத்தமமாக இருக்கணும். வைஃப் ஹஸ்பண்டுக்கு உண்மையும் உத்தமமாக நடந்து கொள்ளணும். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உண்மையும் உத்தமமாக நடந்து கொள்ளணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அதே மாதிரி தான். யாரா இருந்தாலும் எந்த ரிலேஷன்ஷிப் எடுத்தாலும் அதுல உண்மையும் உத்தமமாக நாம் நடக்கணும். அதை காட்டிலும் மிகவும் அதிகமாக நம்மளுடைய ஆண்டவராகிய தேவனுக்கு நாம் உண்மையும் உத்தமமாக வேலை செய்வோம் என்றால் ஆண்டவர் நம்மளை பெரிய காரியங்களுக்கு அதிகாரியாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க எண்ணி பார்க்காத இடத்துல ஆண்டவர் உங்களை போய் கொண்டு போய் வைப்பார். ஸோ என்ன காரியம் உங்ககிட்ட கொடுத்தாலும் நீங்க ஒரு சின்ன ஊழியம் செய்யலாம், சர்ச்சை கிளீன் பண்றதா இருக்கலாம். அந்த சர்ச் கிளீன் பண்றதுல நீங்க உண்மையும் உத்தமமாக செய்வீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஸோ என்ன வேலையா இருந்தாலும் அதை நாம் உண்மையாகவும் உத்தமமாகவும் செய்வோம் என்றால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இதுதான் விசுவாசம் என்பதற்கான அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து சாந்தம். சாந்தம் என்றால் ஜென்டில்னஸ். அதுக்கு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உங்கள் சாந்த குணம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்.
உங்கள் சாந்த குணம் என்னவா? எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் சாந்தமாக இருக்க வேண்டும். பேஷன்ஸ் என்றால் எல்லா வகையிலும் ஒரு சாந்தம், ஒரு அமைதி, ஒரு ஹம்பிள்னஸ். இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஹம்பிள்னஸ் தான். நம்மளுடைய சாந்தமான ஒரு கேரக்டர். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் மிகவும் சாந்தமானவர். பரிசுத்த ஆவியானவர் வருவார்னா பெரிய கூச்சல் போட்டு அப்படி இப்படின்லாம் கிடையாது. ஒரு டைம்ல அப்படியும் இருக்கலாம், இல்லை இருந்தாலும் அநேக முறை அவர் மிகவும் சாந்தமான தேவனாய் இருக்கிறார். அதே போல சாந்த குணத்தை நாம் பிரதிபலிக்க வேண்டும். According to Philippians chapter 4 and 5, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. இங்கிலீஷ்ல ஒரு நிமிஷம் நான் படிக்கிறேன். இங்கிலீஷ்ல இன்னும் பெட்டரா இருக்கும். Let your gentleness be evident to all. The Lord is near. உங்களுடைய சாந்த குணம் அது எல்லாருக்கும் வெளிப்படும்படி ஆண்டவர் உங்களிடம் சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் அதிலே சந்தோஷப்படுவார். நெக்ஸ்ட் இச்சை அடக்கம். இது மிகவும் முக்கியமான காரியம். செல்ஃப் கண்ட்ரோல். ஒரு கிறிஸ்துவங்களுடைய வாழ்க்கையில இச்சை அடக்கம் என்பது, செல்ஃப் கண்ட்ரோல் என்பது மிகவும் அவசியம். இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் படிக்கிறேன். Proverbs 25:28 என்ன போட்டிருக்குன்னா, like a city whose walls are broken through is a person who lacks self control. தமிழில் நான் படிக்கிறேன். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், தன் ஆவியை அடக்காத மனுஷன் பாலான பட்டணம் போல் மதிவிழந்து இருக்கிறான். அந்த மதில் செவரு கீழே விழுந்தது போல இருப்பீங்களாம் இச்சை அடக்கம் இல்லாத ஜனங்கள். இங்கிலீஷ்ல like a city whose walls are broken through is a person who lacks self control. ஒரு சிட்டிக்கு ஒரு வால் இருக்கு, ஒரு செவர் இருக்குன்னா அது உடைந்தது போல, அது கீழே உடைஞ்சிருக்குன்னா அது அந்த மாதிரி தான் ஒரு இச்சை அடக்கம் இல்லாத நபரும். ஆண்டவர் அப்படிதான் இச்சை அடக்கம் இல்லாத ஒரு நபரை பார்க்கிறார். ஸோ இச்சை அடக்கம் என்பது ஒரு கிறிஸ்டியானிட்டியில மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதுவும் இந்த காலகட்டத்தில் அநேக வழிகள் இருக்கிறது. இச்சையான காரியங்களை செய்யும்படி, இச்சையான காரியங்களை சிந்திக்கும்படி, இச்சையான காரியங்களுக்கு செல்லும்படி, அது மாதிரி நடக்கும்படி நிறைய நம்மளுக்கு டெம்டேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஆனா அந்த டெம்டேஷன்ஸை எல்லாம் தாண்டி வரும்படி செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கமானது நம்மளுக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் அதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அது நம்ம சுயமாக செய்வது மிகவும் கடினம் தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு முழுமையாக நம்ம டேக் கண்ட்ரோல். லார்ட், ஹோலி ஸ்பிரிட் ப்ளீஸ் டேக் கண்ட்ரோல் ஓவர் மீ லார்ட், என்னை முழுவதுமாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அதை மேற்கொண்டு எடுத்து இச்சை அடக்கம் நம்மளுக்கு உண்டாகும்படி ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வார். செல்ஃப் கண்ட்ரோல். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது ஜெபிங்க, ஆண்டவரே இந்த 9 ஆவியின் கனிகளை நான் பிரதிபலிக்க வேண்டும் அப்பா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சை அடக்கம், இந்த மாதிரி 9 காரியத்தையும் ஆண்டவரே நான் பிரதிபலிக்கணும். ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. ஹோலி ஸ்பிரிட் யூ டேக் கண்ட்ரோல் லார்ட். நீங்க முழுவதுமாக கண்ட்ரோல் எடுப்பீங்க என்றால் சகலத்தையும் என்னால் செய்ய முடியும். ஸோ இதுதான் அந்த 9 ஆவியின் கனிகள். நீங்களும் இந்நாளிலே ஜெபிங்க. அந்த 9 காரியத்தையும் நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருக்கிறேன். யாருக்காச்சும் ஒழுங்கா புரியல, நீங்க சொன்னது எனக்கு ஒழுங்கா புரியல, இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க என்று சொன்னீங்கன்னா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், அதில் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் அதுக்கு முன்பதாக நாம் ஆசைப்பட வேண்டும், நாம் விருப்பப்படணும், வாஞ்சிக்கணும். வாஞ்சிக்கிற ஆத்மாவை ஆண்டவர் அவருடைய வல்லமையால் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புத்தகத்திலே 31ஆம் அதிகாரத்தை நாம் எடுப்போம். Psalms chapter 31 and verse 21. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணபடியினால் அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலர்கள் அவர்களுக்கு மேலே அந்த டூம், அந்த அயன் டூம் இருக்கு என்று அவர்கள் சொல்லலை. ஆனால் மற்ற நாடுகள் சேர்ந்தவர்கள் அப்படியாக சொல்லுகிறார்கள். சயின்டிஸ்ட் யூஷுவலாக கர்த்தர் பாதுகாக்கிறதை குறித்து அவங்க வேற விதமாக சொல்லுவாங்க, சயின்டிஃபிக்கலாக சொல்லுவாங்க.
அவங்களுக்கு ஏதோ பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி பறந்து காக்கிற பட்சிகளை போல கர்த்தர் பறந்து பறந்து 150 மிசைல்ஸ், 150 அந்த ராக்கெட்ஸ் எல்லாம் அனுப்பினார்கள். ஆனால் இன்னைக்கு டிவியில் என்ன சொன்னாங்க, அவர்களை பாதுகாக்கிற ஒரு அரண் மேலிருந்து அவர்களை பாதுகாத்தது. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ வேத வசனம் இதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எல்லாம் என்ன சொன்னாங்க, இது அதிசயமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்குது. அதிசயம் ஆச்சரியம் என்பது சாதாரண ஒரு காரியம் இல்லை. அதிசயம் ஆச்சரியம் வந்து கர்த்தரிடத்துல மாத்தான் வரும். அரணான நகரத்தில் எனக்கு நீ தந்த அதிசய கிருபை என்றும் என்றுமே விளங்க பண்ணினது காக சோத்திரம். ஆச்சரியம் ஆச்சரியமே, இது அதிசயம் அதிசயமே. ஆராய்ந்து முடியா பெரிய காரியம் எங்களுக்கு செய்கின்றீரே. எண்ணி முடியாத அதிசயங்களை நீ வாழ்வல் செய்கின்றீரே. இதுவரை நீர் எனக்கு செய்த நன்மைகள் எத்தனையோ நினைத்து நினைத்து பார்க்கையிலே ஆச்சரியம் அதிசயமே. ஹல்லேலூயா. செங்கடலை கடந்து வரும்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாட்களில் கூட நீங்கள் வழி நடத்துகிறார்ன்றது உலகமே பார்க்குது. ஆனால் அவங்க எந்த ஆங்கிள் அதை எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் கர்த்தர் ஜீவனோடு இருந்து இன்னைக்கு இஸ்ரவேலை பார்க்கிறதை பாதுகாக்கிறதை பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவரை போல் யார் உண்டு, உம்மை போல யாரும் இல்லை. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்பொழுதுமே ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம். ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணுறீங்க, நம்ம கோவிட்ல மரிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஆட்கள் என்று சொல்வீர்களோ? ஆனால் நீங்கள் இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வென்றிடுவோம் உங்க நாமத்திலே, நானும் வென்றிடுவேன் உங்க நாமத்திலே. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாட்களே உங்களுக்கு ஜெபம் வேணுமா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன், ஜெபம் வேணும்னு சொல்லி. ஆனால் கமெண்ட்ஸ் அவ்வளோ வரல. இஃப் யூ வாண்ட் சம்திங் different in prayer, then you can let us know. We are very near to you to pray for you. இன்னைக்கு ஜனங்கள் மரிச்சு கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். இது வரைக்கும் என் லைஃப்பில் இவ்வளோ ஜனங்க மரிச்சதை நான் பார்க்கல. சென்னையில், தமிழ்நாட்டில், எல்லா இடங்களிலும், கிராமங்களிலும், எல்லா இடங்களிலும் ஜனங்க மரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Oh, there's no oxygen. Even a rich man cannot get a hospital bed. Hallelujah. Oh, it's very bad. ரொம்ப கடினமான சிச்சுவேஷன் நம்ம இருக்கணும். ஆனால் எங்களை காப்பாற்றுகிற எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு கூட இருக்கிற தேவன் அவர் என்னை கைவிட மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எந்த தேவனின் கரமே,
செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எந்த தேவனின் கரமே தாங்கி நீரின் நாள் வரையில் தயவாய் தயவாய் ஆஹா தயவாய் தயவாய் நன்றியால் பாடிடுவேன் உம்மை நன்றியால் பாடிடுவேன் நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து கர்த்தாவே வார்த்தைகளை எல்லாம் நீ கவனமாக பார்க்கிறீர் தவறுதலாய் ஏதாவது ஒன்று நாங்கள் பேசியிருந்தாலே எங்களை நீங்க மன்னித்து ஆயுசை தாரும் தவறுதலாய் ஏதாவது ஒரு காரியம் பேசியிருந்தாலும் மன்னித்து ஆயுசை எங்களுக்கு தாரும். இரக்கமுள்ள தேவன் நன்றியால் பாடிடுவேன். எஸ் லார்ட் ஆமென். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து கர்த்தாவே நீங்க இரக்கமுள்ள தேவன் என்று நாங்கள் அறிவோம். எங்களுக்கு நீ இறங்கி எங்களின் பாவங்களை மன்னித்து ஆசீர்வதியும் எங்களை ஆசீர்வதியும். நன்றியால் பாடிடுவேன் உம்மை நன்றியால் பாடிடுவேன். நல்லவரேசு நல்ல మంచి దేవుడు గొప్ప కార్యములు మనకు చేసినాడు. మంచు దేవుడు గొప్ప కార్యములు మనకు చేసినాడు. செங்கடலை இரண்டாக பிளந்து எங்களை வழி நடத்துகிற எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் நீர். உம்மையே நான் துதிப்பேன், உம்முடைய நாமத்தை போற்றுவேன். இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் ரட்சிப்பையும் விடுதலையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் எல்லா இடங்களிலும் அவர்களுடைய தேவைகளை கர்த்தரை சந்திக்கும்படி நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் தேவா, ஜெபத்தை கேட்கும் கர்த்தாவே, எங்கள் ஜெபம் கேளும். உங்களிடம் வந்தேன் கர்த்தாவே, இறங்கும் எங்க ஜெபம் கேளும். எங்களுக்கு உதவிடும் ரட்சகர் நீதானே. உம்மை நம்பியுள்ள ஜனங்களுக்கு நீங்க எல்லாம் நன்மையாக செய்திருவீரே. உம்மை நம்பும் ஜனங்கள் எல்லோருக்கும் நீ நன்மைகளை செய்யும் நல்ல தேவன் நீங்க போதும். உங்க கிருபை போதும், உங்க வல்லமை போதும், உங்க இரக்கம் போதும். உங்க பிரசனத்தான் எங்களின் வாழ்க்கையை நீடித்த நாட்களாய் தங்க பண்ணுவீர். ஆதி வயதில் உங்க ஜனங்களை எடுத்துக்கொள்ள மாட்டேன் எங்க தேவனே. ஹல்லேலூயா. இதே நாளத்தில் இந்த ஒரு கஷ்டம் எனக்கு இருக்கு. I have something which is hurting me. Can you say?
ஒரு காரியம் என்னோட இருதயத்துல என்னை ரொம்பவும் கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறது. There are so many old people who have died. நிறைய வயதானவர்கள் மரித்து விட்டாங்க. So far these kinds of things has not happened in our life. இவ்வளவு நாள் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நாம் கேள்விப்பட்டதும் இல்லை, People பார்த்ததும் used to இல்லை. get retired at the age of 58. ஜனங்கள் 58 வயது வரும் பொழுது ரிட்டையர்மெண்ட் கிடைக்கும். After the retirement, they'll have some money with them. With it, they'll live for at least 8 years. அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா அவங்க கொஞ்சம் காசு கிடைக்கும். அந்த செட்டில்மெண்ட் பணத்தை வைத்து ஒரு 8 ஆண்டு அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல வாழ்க்கை. அவங்க ஒரு 80 ஆண்டு வர வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும். 80 வயசு வரைக்கும். 80 வயசு. They will live for 80 years. அவங்க ஒரு 80 வயது வரைக்கும் இருப்பாங்க. Or 75. இல்ல 75. Or more than that. இல்ல அதற்கு மேல. But what happened this coming last year and this year? ஆனால் போன வருடமும் இந்த வருடமும் என்ன ஆனது? These old people are missing. நிறைய வயதானவங்க நம்ம இழந்து விட்டோம். Many. நிறைய ஜனங்களை இழந்திருக்கிறோம். So what's happening? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? So a person gets retired at 58. ஒரு நபர் 58 வயது வரும்போது ரிட்டையர்மென்ட்க்கு வருவாங்க. Now the people who are going to get retired in 58 years. இப்பொழுது 58 வயதுல ரிட்டையர்மென்ட் ஆக போறவங்க, what will the heart feel? அவங்களுடைய இருதயத்துல என்ன பயம் இருக்கும்? Will we be alive? நாம் உயிரோட இருப்போமா என்று ஒரு பயம் இருக்கும். Will be able to use the money the government has paid us? நம்ம இவ்வளவு நாள் சம்பாதித்த பணம் செட்டில்மெண்ட் வரும்பொழுது அதை நம்மளால அதுல நம் சம்பாதித்த காசு நம்மளுக்கு வருமா, அதுல சந்தோஷமாக இருப்போமா என்ற ஒரு பயம் இருக்கும். Can we live a peaceful life with that? நம்ம ஒரு சமாதானமான வாழ்க்கை அதை வைத்து வாழ முடியுமா? But many people's heart have, it's in tears. நிறைய ஜனங்களுடைய இருதயங்களோ கண்ணீரிலே இருக்கிறது. See, I'm seeing in all the angles. நான் எல்லா வகையிலுமே எல்லா கோணலிலுமே பார்க்கிறேன். So why it's happening? It's good to have old people with us. ஒரு வயதானவங்க நம்ம கூட இருப்பது நல்ல காரியமாக இருக்கிறது. But now we have come to a stage where we cannot see old people. ஆனா இப்பொழுதோ வயதானவர்கள் நிறைய பேர் இழந்து போயிருக்கிறோம் நாம். So now the COVID now it started attacking people of 40 years, 45 years. இப்பொழுது இந்த கோவிட் இரண்டாவது அலையோ 40 45 வயது இருக்கிறவங்களையே பாதிக்க ஆரம்பித்து விட்டது. So what does a man have in this world? அப்பொழுது ஒரு மனிதனுக்கு என்ன நிரந்தரமாக இருக்க முடியும்? So what does he have? What can he have? What is the hope in him? அவனுக்கு என்ன நம்பிக்கை? இந்த வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு என்ன ஒரு நம்பிக்கை, ஒரு நிச்சயம் அவங்களுக்கு இருக்கிறது? I'm working very hard and earning money. What am I going to do with that money? Am I going to use that money for myself or I'm going to die? இவ்வளோ கடினமாக சம்பாதிச்சு உழைச்சி சம்பாதித்த காசை நான் எனக்காக பயன்படுத்த போறேனா, இல்லை என் குடும்பத்துக்கு இருக்க போகிறதா, இல்லை நான் மரித்து போக போகிறேனா என்ற ஒரு பயம். So everyone now has got the fear of death. எல்லோருடைய இருதயத்திலும் இப்ப மரண பயம் இருக்கிறது. And I pray in the name of our Lord and Savior Jesus Christ, I call upon the Lord. ஆனால் நானும் நசீனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை அழைக்கிறேன். And I call also you to pray with me together. நான் உங்களையும் அழைக்கிறேன், என் கூட சேர்ந்து ஜெபியுங்க. Come on, let us pray for the old people. எல்லா வயதானவங்களுக்காக நாம் ஜெபிப்போம். Old people means not after 50 and after 60. From 40 you start praying. 40 50 60 வயதுக்கு மாத்திரம் நான் சொல்லல, 40 வயதில இருந்தே ஜெபிக்க ஆரம்பிங்க. Come on, pray for the people. ஜனங்களுக்காக ஜெபிங்க. Protection of the people. ஜனங்களுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிங்க. The Lord shall give us stamina. ஆண்டவர் அந்த எதிர்ப்பு சக்தியை நமக்கு தர வேண்டும். The Lord should give us immune. நமக்கு எதிர்ப்பு சக்தி ஆண்டவர் தான் நமக்கு தரணும். If the Lord has protected Israel from the attacks of Palestine, the Lord will be able to protect you and me. நம்ம கண்கூடாக பார்த்தோம், அந்த பாலஸ்தீனியன் தேசத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஏவப்பட்ட ஆயுதங்கள் எப்படி ஆண்டவர் முறியடித்து போட்டாரோ, அதே போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். When you see the video, it's coming towards Israel. அந்த வீடியோல நம்ம பார்க்கும் பொழுது தெரியுது, அந்த ஏவுகள் அந்த ஆயுதங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு நேராக வருகிறது. So people are very scared and started running.
ஜனங்கள் பயந்து ஓட ஆரம்பிக்கிறார்கள். But all of a sudden they see the sky. ஆனால் திடீரென்று வானத்தை பார்க்கறாங்க. Everything is bursting when it's coming near to Israel. அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு கிட்ட நெருங்கும் பொழுது எல்லாமே வானத்திலே அங்கே உடைகிறது. Hallelujah. Hallelujah. Isn't it wonderful? இது அருமையான காரியமா இல்லையா? Yes, it is wonderful. ஆமா, அது மிகவும் If the Lord has protected Israel and Jerusalem, He shall protect you and me, because we are also a part of Israel and a part of the church in Jerusalem. இஸ்ரவேல் தேசத்தையும் எருசலேம் பட்டணத்தையும் ஆண்டவர் பாதுகாத்தார் என்றார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கார். We are Jews by the Spirit of the living God. ஏனென்றால் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் மூலமாக நாமும் யூதர்களாக இருக்கிறோம். We are Israelites through the Spirit of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் மூலமாக நாம் இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். Amen. Amen. So God be the glory. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. So pray. அதனால் ஜெபிங்க விடாமல் ஜெபிங்க. I want everyone to pray for the people of the world. உலகத்துல இருக்க எல்லாருக்காகவும் நீங்க ஜெபிக்கணும். We need old people with us. நம்ம கூட வயதானவங்க இருப்பது நமக்கு நல்லதா இருக்கிறது. So they will give a good advice for us. நமக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க. So pray for your people. உங்களுடைய ஜனங்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். Pray for the people of the world. உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். So the Lord has encouraged me and the Lord is also encouraging you. ஆண்டவர் என்னை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் உங்களையும் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். Hallelujah. 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 Oh, what a wonderful, wonderful day. Day I shall never forget. After I wander in darkness away, Jesus my Savior I met. Oh, what a tender, compassionate friend. He met the need of my heart. Shadows dispelling and joy I am telling. He made all the darkness depart. Amen. Heaven came down and glory filled my soul. Heaven came down and glory filled my soul. Hallelujah. So go. Thanks be to the Lord who has saved Israel, and to the Lord who is going to save you and me. இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. என்னையும் உங்களையும் பாதுகாத்த தேவனுக்கும் நன்றி செலுத்துவோமாக. So pray to the Lord and the Lord shall listen to you. ஆண்டவரிடத்துல ஜெபிங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் அளிப்பார். நிர்மூலமாகாததும் நிற்பது மோகிருபை. நிர்மூலமாகாததும் நிற்பது மோகிருபை. நீசரின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டேன். காத்து கொள்ள கிருபை தாருமே. Father God, protect your people. காத்து கொள்ள தேடும் புது கிருபை, தேடும் புது கிருபை. மானம் தாழ்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் பலவீன சரீரத்தில்
சபையின் உறுப்பினர்கள் இறங்குறாங்க. மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீனமான நேரத்திலும் இப்பொழுது நான் பாடுகிறேன். யாருக்காக தெரியுமா? எத்தனை பேர் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களை இழந்திருப்பாங்க. இப்போ அதிகாலையில் இரவு நேரம் ஆனால் நான் பாடுறேன். தேடும் போது கிருபை യാന്ത്രാക്കാനിയാന്തലോനിയാ പോത് കിരുബൈ മാനം താലന്ന നേരത്തിലും ബലവീന ശരീരത്തിലും மனம் தளர்ந்து போய் பலவீனமாய் இருக்கிறாயா? Don't worry. பலவீன சரீரத்திலும் இப்பொழுது வல்லமை உங்க மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. கஷ்டத்தோடு இருக்கிறாயா? மனக்குழப்பத்தில் இருக்கிறாயா? Are you disturbed in the spirit? Come on, say. ஆவியிலே கலக்கம் உண்டா இருக்கிறீங்களா? Because you have lost some of the people whom you know or you love. நீங்க மிகவும் அன்பாக நேசித்த ஜனங்களை இழந்திருக்கிறீங்களா? Is your heart broken? உங்களுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறதா? மன கஷ்டம் உங்களை சூழ்ந்திருக்கிறதா? மன கஷ்டத்திலே சூழ்ந்திருக்கிறீங்களா? Lord, I only believed you, Lord. Why did this happen to my family? ஆண்டவரே, நான் உங்களை மாத்திரம் தான் ஆண்டவரே நான் விசுவாசித்தேன். ஏன் என்னுடைய குடும்பத்துக்கு இந்த மாதிரி காரியம் say like that in your heart. உங்களுடைய இருதயத்தில் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? But the Lord is speaking to you. ஆனால் ஆண்டவர் உங்க கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Jesus is saying to you. இயேசு கிறிஸ்து உங்களிடம் சொல்லுகிறார். My dear, don't worry. என்னுடைய அன்பான மகனே மகளே கவலைப்படாதே. My dear, don't worry. என்னுடைய அன்பானவளே நீ கவலைப்படாதே. This world is not eternal. இந்த உலகமானது நிரந்தரமில்ல. You shall see the eternal with me. என் கூட நீ நித்திய ஜீவனை பார்க்க போகிறாய். And you shall also see the people whom you have lost. நீங்க இழந்தவங்களையும் அங்க நீங்க உங்க கூட பார்க்க போறீங்க. Do not worry what the people say about you. ஜனங்கள் உங்களை குறித்து என்ன பேசினாலும் நீங்க கவலைப்படாதீங்க. Just think about your Lord. உங்களுடைய ஆண்டவரை மாத்திரம் நீங்கள் நினைத்து பாருங்க. It's not only for your family. உங்க குடும்பத்துக்கு மாத்திரம் இல்ல. Many countries, many people have lost their families. நிறைய நாடுகளிலே நிறைய ஜனங்கள் அவங்களுடைய குடும்பத்துல இருக்கவங்களை இழந்திருக்கிறாங்க. They lost their children and parents. நிறைய பேர் அவங்களுடைய பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் husbands and wives. மனைவியும் கணவன்மார்களையும் இழந்திருக்கிறாங்க. Oh, I praise the Lord for giving me an opportunity to pray for the people. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் ஜனங்களுக்காக ஜெபிக்கும்படி கொடுத்ததற்காக. And I thank the Lord so that the Lord is encouraging people through me. என் மூலமாக ஆண்டவர் ஜனங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருப்பதற்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி I'm feeling so செலுத்துகிறேன். happy that the Lord is encouraging many people all around the world through me. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏனென்றால் ஆண்டவர் என் மூலமாக நிறைய ஜனங்களை என் வேலையிலே உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். Must I go and empty-handed? Must I meet my Savior soul? Not one soul with which to greet him. Must I empty-handed go? Atma one
worry. The Lord is going to answer your prayer. Come on, say. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்துக்கு Your prayers have already been answered. உங்களுடைய ஜெபங்கள் ஏற்கனவே ஆண்டவர் பதிலளித்து விட்டார். And you are not able to see with your physical eye. உங்களுடைய மாம்சமான கண்களினாலே நீங்கள் அதை பார்க்காமல் Come on, ask the Lord to open your spiritual eye. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறங்க ஆண்டவரே. The Lord is a Lord who calls something which is not there, but He tells it is there. நம்மளுடைய ஆண்டவராகிய தேவன் இல்லாதவர்களை இருக்கிறவர் என்று அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். Oh, the things not seen, He says it is there and it will be there. காணாதவைகளை அவர் இருக்கு அங்க இருக்கு என்று சொல்வார் என்றால் அது அங்க வந்து இருக்கும். So God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். In the name of Jesus Christ of Nazareth I pray. Amen. Can we sing a song and finish? Amen. I stay right under the blood. I stay right under the blood. Come on, sing everyone. Stay right under the blood, myself and my family, where the demons can do me no harm. No harm, no harm, no harm. Come on. No harm, no harm, no harm. No harm, no harm, no harm. Where the demons can do me no harm. ரத்தத்தில் மறைந்துள்ளே, வல்ல ரத்தத்தில் மறைந்துள்ளே, வல்ல ரத்தத்தில் மறைந்துள்ளே. சாத்தான் என்னை தொட முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. சொல்லுங்களோம். தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் என்னை தொட முடியாது. God bless you. Amen.